ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி பிளாக்ஸ். நம்ம இன்னைக்கான டார்கெட்டான 10 திருக்குறள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதல் அதிகாரம் படை மாட்சி. முதல் திருக்குறள்: மரம் மானம் மாண்ட வழிச் செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. வீரம் மானம் முன்னோர் வழியில் நடத்தல் நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் ஆகிய நான்கே படைக்கு பாதுகாப்பு. படைக்கு பாதுகாப்புன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, வீரம் மானம், நம்மளுக்கு முன்னோர்கள் சொன்ன வழியில் நடக்கிறது, மற்றவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக ஆகிறது தான் படையோட பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த அதிகாரம் பகைத்திறம் தெளிதல். இரண்டாவது திருக்குறள்: பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று. பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. பகை அப்படின்ற பண்பற்ற ஒரு விஷயத்தை ஒருவன் விளையாட்டுக்கு கூட தன் வசப்படுத்திக்க நினைக்கக்கூடாது. மூன்றாவது திருக்குறள்: வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல்வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது. வில் வித்தையில் சிறந்து விளங்குற வீரனோட பகையை கூட வாங்கிக்கலாமே ஒழிய சொல் வலிமை இருக்கிற அறிஞரோட பகையை பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது திருக்குறள்: இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. சிறியதாக இருக்கையிலேயே முள் மரத்தை களைந்து விடுக, முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையையே வருத்தும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, முள் மரம் சின்னதாக இருக்கும் போதே அதை வெட்டி எடுத்து விட வேண்டும். இல்லை அது நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருச்சுன்னா அதை வெட்டணும்னு போனால் நம்ம கையையே வெட்டி நம்மளுக்கு காயம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிரிது மொழிதல் அணி பயின்று வந்திருக்கு. பகையை முள் மரத்து கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. பகைன்ற ஒரு விஷயம் சின்னதாக இருக்கும் போதே அதை முடிச்சிடணும். பகைன்ற விஷயத்த வளர விட்டு அது நமக்கு ரொம்ப ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அதிகாரம் மருந்து. ஐந்தாவது திருக்குறள்: மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது ஆற்றது போற்றி உணின். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட தன்மையையும் நமக்கு செரிமானமாகிற அந்த தன்மையையும் அறிந்து நம்ம உணவை எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நோயின்றது ஒன்று வராது, மருந்துன்றது ஒன்று தேவைப்படாது. ஆறாவது திருக்குறள்: நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். நோய் எதுக்காக வந்துச்சு, என்ன நோய் இருக்குது, அது எப்படி போக்க முடியும்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு டாக்டர் அதுக்கான உரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நோய் அப்படின்ற வார்த்தையும் நாடி அப்படின்ற வார்த்தையும் திரும்ப திரும்ப ஒரே மீனிங்கில் வந்திருக்கிறதுனால இதில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி பயின்று வந்திருக்கு. ஏழாவது திருக்குறள்: உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் மருத்துவத்தின் காலத்தையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். ஒருவர் நோயாளியாக வருகிறான் அப்படின்னா அந்த நோயாளியோட வயசையும் நோய் எவ்வளோ நாளாக இருக்குன்ற அளவையும் மருத்துவம் நம்மளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ப்ராப்பராக எவ்வளோ டைம் இருக்குன்றதையும் ஆராய்ஞ்சி ஒரு டாக்டர் அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டாவது திருக்குறள்: உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நார்கூற்றே மருந்து. நோயாளி மருத்துவர் மருந்து மருந்தாளுநர் என்று மருத்துவம் 4 வகையில் அடங்கும். மருத்துவத்தை 4 வகையில் முழுசாக சொல்லிடலாம். அந்த 4 வகை என்னென்னா நோயாளி, மருத்துவர், மருந்து, மருந்தாளுநர் தான் அந்த 4 வகைகள் ஆகும். அடுத்த அதிகாரம் இரவச்சம். 9வது திருக்குறள்: இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும் எனில் அப்படி அவர்களின் உலகத்தை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்தி அவங்களோட வாழ்க்கையை நடத்துகிற நிலைமை வந்துச்சுன்னா அப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்கிய அந்த நபர் அலைந்து கெட்டு அழியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது திருக்குறள்: இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்து
விடும். ஒருத்தர் இன்னொருத்தரை எதிர்பார்த்து அவங்க கிட்ட இருந்து இறந்து வாழ்கிற நிலை பாதுகாப்பற்ற படகுக்கு இணையானது. யாருமே கொடுக்கல அப்படின்னா அவங்க பாறை மோதி படகு எப்படி உடைந்து கடலில் முழுகுமோ அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இறந்து வாழ்கிற வாழ்க்கையை பாதுகாப்பற்ற படகுக்கும் கொடாமைய பாறைக்கும் கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இதில் உருவகாணி பயின்று வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கான 10 திருக்குறள் நம்ம படித்து எழுதி பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.